டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிமெயிலில் தமிழில் டைப் பண்ணி அந்த மெயிலை வேறு ஒருத்தருக்கு அனுப்புகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சக்கரை மாதிரி ஒன்று தெரியுது, அதுதான் செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ள செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இது லோடாகி நம்ம செட்டிங்ஸ் உள்ளே வந்துடுவோம். இப்போ ஜிமெயில் டிஸ்பிளே லாங்குவேஜ் இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம தமிழுக்கு மாற்றணும். இப்போ இந்த ஆரோவில் கிளிக் பண்ணுறேன். உள்ளே நிறையா லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் தமிழை செலக்ட் பண்ணணும். இப்போ தமிழ் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து இந்த இனேபிள் இன்புட் டூல்ஸ் அது டிக் மார்க்கு ஆகிருக்காது. நீங்கள் கிளிக் பண்ணி அதை டிக் மார்க்கு கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஆஃப்னு இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இதில் தமிழை செலக்ட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா இங்கே தமிழ் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ஐயும் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணாலும் இங்கே வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ எல்லாத்தையும் நான் இங்கே செலக்ட் பண்ணேன். செலக்டட் இன்புட் டூல்ஸ்னு இதில் இருக்குது. ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு கீழே வரணும். அடியில் வந்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழில் மாறிடுச்சு. இன்பாக்ஸ் நட்சத்திரமிட்டவை, இன்பாக்ஸ் அனுப்பியவை, வரைவுகள், மேலும் நமக்கு வந்த மெயில்ஸ் மட்டும் இங்கிலீஷில் வந்தது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் வந்தது சிலது தமிழ்லேயே இருக்குது. இப்போ தமிழில் டைப் பண்ணி மெயில் அனுப்புறது எப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா எழுது, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணணும். பெறுநர் அதை நம்ம இங்கிலீஷில் எழுதணும். நான் வேறு ஒரு ஹாட்மெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த மெயில் அனுப்புகிறேன். பொருள் ஒன்றும் எழுத போகிறதில்ல. இப்போ என்ன செய்யணும்னா இங்கே மேலே இந்த தான் இருக்குது. அது சிலப்போ இங்கிலீஷில் இருக்கலாம், அதாவது தமிழில் மாற்றிக்கணும். தமிழை ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் என்னோடய கீபோர்டில் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அன்புள்ள எடுத்த உடனே அன்புள்ளன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அன்புள்ளன்னு கரெக்டாக வந்திருக்கு. ஸ்பேஸ் பார் ஒரு தடவை அனுப்புகிறேன். நண்பனுக்கு கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன். இப்போ கமா கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். வணக்கம் ஸ்பேஸ் பார். நீ எனக்கு பதில் எழுதவும். பதில் எழுதவும். இப்போ என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இப்படிக்கு YI படிக்கு. இப்போ என் பேரை டைப் பண்ணுறேன். நாக்கு வந்து WA டைப் பண்ணணும். சுந்தரம். இப்போ ஸ்பேஸ் பாரை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். கீழே வரணும். அதுக்காக என்ன செய்கிறேன், நாக்கு முன்னாடி கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இது கீழே வந்துடுச்சு. இப்போ இதை அனுப்பணும். அதுக்கு அனுப்பு, அதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர். அனுப்பு பட்டனை கிளிக் பண்ணேன். போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே செய்தி அனுப்பப்பட்டது அப்படின்னு தெரியுது. இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் ஹாட்மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். இது நான் முதலே பாஸ்வேர்டு சேவ் பண்ணி செட் பண்ணியிருக்கனால அதை கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டெலாம் கொடுக்காம ஓப்பன் ஆகிடும். இதான் நம்ம இப்போ அனுப்பின மெயில். அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுது.
நம்ம அனுப்புனது இங்கே இருக்குது. அன்புள்ள நண்பனுக்கு வணக்கம், நீ எனக்கு பதில் எழுதவும். இப்படிக்கு நாகசுந்தரம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் இங்கிலீஷ் ஆக்கணும்னா இங்கே போய் கிளிக் பண்ணி அமைப்புகள் அதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்ளீட்டு கருவிகளை இயக்கு அந்த டிக் மார்க்கை எடுத்துடணும். இங்கே தமிழ்ங்கிறத இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு மாற்றிடணும். ABCDE இங்கிலீஷ் யூஎஸ். கீழே வந்து மாற்றங்களை சேமி அதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷில் மாறிடுச்சு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.